இன்னைக்கு நம்ம சேனல்ல கருவாடு வறுக்க போறோம். பாருங்க, கருவாடு எல்லாமே நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கருவாடு எப்படி வாஷ் பண்ணுற வீடியோவும் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த வீடியோவும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி வறுக்கலான்னு பார்க்கலாம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வறுப்பாங்கங்க. இன்றைக்கி நம்ம ஸ்டைலில் எப்படி வறுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வறுத்துடலாங்க. இப்போ கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடை எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா கருவாடு வறுத்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து அகெயின் வந்து மிளகாய் பொடி போட்டு வறுப்பாங்க. சில பேர் கருவாடுலேயே மஞ்சள் உப்பு எல்லாமே உப்பு போட மாட்டாங்க. ஸோ இது வந்து உப்பாக இருக்கனால உப்பு போட மாட்டாங்க. மிளகாய் பொடியெல்லாம் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுப்பாங்க. ஸோ நம்ம வந்து டேரெக்டாகவே வறுத்தலாம். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இதெல்லாமே திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி கருவாடு வறுக்கிறதுக்கு நீங்கள் தோசை கரண்டி எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு எதுவுமே உடையாமல் வரும். ஜல்லிக்கரண்டியாக இருந்தாலுமே அது உடஞ்சி வர மாதிரி இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் வறுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மஞ்சத்தூளும் மிளகாய் பொடியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு ஏற்ப மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு எதுவும் ஆட் பண்ண போது கிடையாது. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பொறுமையாக அதில் வந்து இந்த செய்யறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். ஸோ பொறுமையாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். தோசை கரண்டி எடுத்துக்கோங்க. எப்போவுமே கருவாடு செய்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். கொஞ்சம் பொறுமையாக செஞ்சோன்னா ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், அது நல்லா எல்லாமே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து உடையாது. ஏன்னா நம்ம தோசை கரண்டியில் செய்கிறதுனால எப்போவுமே வந்து எதா வறுக்கிறது எந்த மாதிரி பண்ணாலும் தோசை கரண்டியில் பண்ணும்போது அது வந்து சீக்கிரமாக உடையாது. ஏன்னா நம்ம எதுக்காக நான் பார்த்து பண்ணணும்னு சொல்கிறேன்னா, நம்ம வந்து சுடுதண்ணியில் தான் நம்ம வாஷ் பண்ண போகிறோம். சுடுதண்ணியில் வாஷ் பண்ணும்போது அது வந்து வெந்துடும், அப்பயே வந்து கொஞ்சம் வெந்துடும். ஸோ அதனால் வந்து நம்ம பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். இதை நல்லா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டு நமக்கு எந்த அளவுக்கு வறுபடணுமோ அந்த அளவுக்கு வறுபடுத்தி எடுத்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இல்லை எண்ணெயில் வறுத்து தான் செய்வேன்னாலும் அப்படியும் செய்யலாம். உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு நான் போடவே இல்லை, ஏன்னா இது வந்து உப்பு கருவாடுங்கிறதுனால உப்பு நான் போடவே இல்லை. சில கருவாடில் வந்து உப்பு கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். பட் இதில் உப்பு அதிகமாக இருக்குது. மோஸ்ட்லி உப்பு வந்து கருவாட்டுக்கெல்லாம் போட மாட்டாங்க. ஏன்னா நம்ம கருவாடுலேயே உப்பு இருக்கும் இல்லையா, அதனால தான். இந்த மாதிரி லைட்டாக வந்து இந்த மாதிரி திரட்டி வச்சுக்கலாம். தனித்தனியாக வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அப்போ வந்து லோ ஃப்ளேமில் வைக்கும்போது ஒன்றா நம்ம திருப்பி போடவும் ஈஸியாக இருக்கும். இதை விட உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வேணும்னா தோசைக்கல்லையே வறுத்துக்கலாங்க. தோசைக்கல்லில் போடும்போது லைட்டாக 1 by 1ஆகவே நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பேனில் அதான் கடாயில் தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி 1 by 1ஆக திருப்பி போட்டு கொஞ்சம் வந்து கிறிஸ்பியாக வர மாதிரி இருக்கும்போது நம்ம ஈவனாக வந்து எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எனக்கு ஓரளவுக்கு வந்து நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இப்போ வந்து எல்லாமே ஒன்றா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அப்பப்போ வந்து இந்த மாதிரி தனித்தனியாக வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ணி கூட வறுத்து எடுத்துக்கலாம். ஒரே டைம் எண்ணெய் ஆட் பண்ணாமல் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கருவாடு சாம்பார் சாதம், ரசம் சாதம், வெறும் தண்ணி சாதத்தை கூட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோன்னா பழைய சாதத்தை கூட நம்ம சாப்பிட்டுடலாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து காய்கறியே இல்லாத சாம்பார் வந்து போட்டிருக்கேன். அந்த சாம்பாரோடு இதை சேர்த்து இன்றைக்கி அந்த சாம்பார் தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த சாம்பாரோடு தான் சேர்த்து சாப்பிட போகிறேன். அந்த சாம்பார் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த சாம்பாருக்கும் இந்த கருவாடுக்கும் சொல்லவே வேணாங்க, அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம ஒன்றா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இந்த அளவுக்கே போதுமானதாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜ்லேயும் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்ணன் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோயின்றி வாழ்வோம், நலமாக வாழ்வோம், மீண்டும் சந்திப்போம். பாய் பாய்.